அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஜும்ஆ நடைபெறாமல் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஜும்ஆ நடைபெறக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருந்த ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினாலும் நல்லடியார்களுடைய துஆ பேரினாலும் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆ நடைபெறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அல்லாஹ் இந்த பினாங் நகரத்துக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 3 உஹுத் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 5 ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 7 ஹுனைன் அல்லது ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி, முழு மக்காவையும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் சஹாபா பெருமக்கள் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அன்று ஆரம்பித்தது இன்று வரையில் இஸ்லாத்தினுடைய விரோதிகளால் அங்கே செல்ல முடியாது. ஒரு விடயத்தை நான் சொல்ல முற்படுகிறேன். நம்முடைய முஸ்லிம்கள் இலங்கையிலும் தான், இந்தியாவிலும் தான், மலேசியாவிலும் தான் காஃபிர் காஃபிர் என்று சொல்கிறார்கள், குஃபார் என்று சொல்கிறார்கள், மாற்று மதத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் காஃபிர் என்பதற்கும் நன்முஸ்லிம் என்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. காஃபிர் என்றால் யார் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி அதை மறுத்து இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றொழிக்க வேண்டும், குர்ஆனை இல்லாமலாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் முற்பட்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் காபிர் என்று சொல்கிறோம். நம்முடைய அண்டை வீட்டார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நன்முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆனால் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்கள். அவர்களை எக்காரணம் கொண்டும் நாம் துச்சமாக மதிக்கவோ அகௌரவப்படுத்தவோ முடியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு யுத்தத்திற்கும் சஹாபாக்களை அனுப்புவதற்கு முன்பதாக சஃபு சஃபாக சஹாபாக்களை நிறுத்தி வைத்து ஒரு உபதேசம் பண்ணுவார்கள். அந்த உபதேசத்திலே சொல்லுவார்கள், யுத்தம் செய்ய போகிறீர்கள், யுத்தம் யாரோடு? உங்களை கொலை செய்ய எல்லை மீறி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு தான் யுத்தம். உங்களுடைய நபியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை இல்லாமலாக்குவதற்காக, இஸ்லாம் என்றொன்றை ஒழிப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களோடு தான் யுத்தம். தற்காப்புக்காக வேண்டித்தான் யுத்தம். மாறாக அவரவர்களுடைய கோயில்களில் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கும் வணக்க ஸ்தலத்திலே அவரவர்களுடைய மத குருமார்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெறக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பெண்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெறக்கூடாது. வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய நாய், பூனை, ஆடு, மாடு, ஒட்டகைகள், மேலும் மரம், செடி, கொடிகள் உட்பட கை வைக்க கூடாது.
யாரெல்லாம் உங்களுக்கு அநீதி இழைக்க வருகிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மாத்திரம்தான் யுத்தம் என்று சொல்லி அனுப்புவார்கள். எனவே நம்முடைய நாட்டிலும் பிற நாடுகளிலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழலாம். ஆனால் காஃபிர் 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 என்று குர்ஆனில் காபிர்களுக்கு ஏசப்பட்டிருக்கிறதே, குர்ஆனில் காபிர்களை வெட்டச் சொல்லி இருக்கிறார்களே, அல் குர்ஆனில் காபிர்களை சபிக்கப்பட்டிருக்கிறதே என்று நமது ஊரில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் அல்லாதவர்களையும் இந்த பட்டியலில் போட முடியாது. எனவே நாம் ஒற்றுமையோடு சுபீட்சத்தோடு முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் இந்த நாட்டிலும் நமது நாடுகளிலும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு தருவானாக. மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 9 தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 10 கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் செய்கிறார்கள். ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகிறார்கள், உலகத்தை விட்டு மறைகிறார்கள். சஹாபாக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி. இதை பற்றி அல்லாஹ் பல குர்ஆன் ஆயத்துகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்றாலும் ஒரு சூறாவை மாத்திரம் ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு நம்முடைய விடயத்துக்கு வருவோம். அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்குகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த சூறாவை நாம் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் அதிகமானோருக்கு அதனுடைய யதார்த்தம் புரிவதில்லை, ரகசியம் விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால். இப்ப நமக்கு என்ன வந்திருக்கிறது? வெற்றி. என்ன வெற்றி? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஜும்மா தொழக்கூடிய வெற்றி. காபத்துல்லாவிற்கு ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் 60 ரஹமத்துகள் தவாபு செய்பவர்களுக்கு, 40 ரஹமத்துகள் தவாபு செய்துவிட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் 2 ரக்காத்து தொழக்கூடியவர்களுக்கு 60, 40, 100. ஏனைய 20 ரஹமத்துகளும் காபத்துல்லாஹ்வை புறக்கண்களால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்குகிறார். இந்த காபத்துல்லாவில் இருந்து முழு உலகத்திலும் உள்ள அனைத்து ஜும்மா பள்ளி வாயில்களுக்கும் அந்த ரஹமத்துகள் பங்கீடு செய்யப்படுகின்றன. அவற்றுள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த கண்ணியத்திற்குரிய சிறப்பான மேன்மையான கப்பித்தான் பள்ளி வாயிலிலே ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நடத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டு அரசாங்கம் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அது உங்களுடைய முன்னோருடைய கவலையும் கண்ணீரும் இஹ்லாஸும் தற்பொழுது வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய துஆ பரக்கத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்தால் யா ரசூலல்லாஹ், நீங்கள் காண்பீர்கள், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக பட்டாளம் பட்டாளமாக இஸ்லாத்திற்குள்ளே மக்கள் வந்து நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். அப்படி வந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களை வந்தடைந்தால் நீங்களும் உங்களுடைய அருமை சஹாபாக்களும் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்க,
சுப்பூஹும் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அல்லாஹ் மிக தூய்மையானவன், கீர்த்தியானவன், பரிசுத்தமானவன். அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த வெற்றியும் நமக்கு கிடைத்தது, உதவியும் நமக்கு கிடைத்தது என்று நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை புகழ்வது கொண்டு. அதோட முடிக்க முடியாது. அடுத்த துண்டு வஸ்தக்ஃபிர்ஹு, இஸ்திக்பாரம் செய்யுங்க யா ரசூலல்லாஹ். இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை கையேற்கக்கூடியவன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, நீங்க தௌபா செய்யுங்க என்று சொல்லப்பட்டதல்ல. நமக்கு புத்தி வருவதற்காக, நாம் சிந்திப்பதற்காக நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்த பாடம் இது. ஏன் ஒரு வெற்றி நம்மை வந்தடைந்தால் நாம் என்ன செய்வோம்? இரவு பகலாக, அல்லும் பகலும் கஷ்டப்பட்டதனால அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான். ஒருத்தண்ட பேரை சொல்லி அவர் பட்ட கஷ்டம் என்ன, இன்னொருத்தண்ட பேரை சொல்லி அவர் 25 வருஷம் அலைஞ்சி திரிஞ்சாரு, இன்னொருத்தண்ட பேரை சொல்லி அவர் 50 வருஷம், இன்னொருத்தண்ட பேர் இதே ஏக்கத்திலும் நினைவிலும் அவர் மௌத்தா போயிட்டாரு என்று மனிதர்களை நீங்கள் சாடாமல், மனிதர்களுக்கு இந்த புகழை கொடுக்காமல், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை புகழ்வது கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். எந்த வெற்றி ஏற்பட்டாலும், உதவி வந்தாலும் அல்லாஹ் தான் அனுப்புகிறான். ஆனால் அதற்கு காரண கர்த்தாக்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களை மறந்துவிடக் கூடாது. நமக்கு பல இடங்கள் உதவி செஞ்ச ஒரு ஸ்ரீதேவியை பார்த்து நீங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சீங்க, அல்லாஹ் தான் எனக்கு செஞ்சான், நீங்க யாரு இடையில என்று கேட்டா எப்படி இருக்கும்? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ ஃபலம் யஷ்குரில்லாஹ். யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தாதவன். முதலில் மனிதனுக்கு நன்றி செலுத்தணும். எனவே யார் யாரெல்லாம் இதற்கு முயற்சி எடுத்தார்களோ, கவலைப்பட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் புகழுக்குரியவன் அல்லாஹ், இஸ்திக்பார் செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பெருமை வந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு அதை டைவர்ட் பண்ணிவிட வேண்டும். என்னால் ஒன்றும் கிடையாது, என்னை கொண்டு ஒன்றும் கிடையாது, நான் என்ற தன்மை கிடையாது, என்னுடைய முயற்சியால் என்பதும் இல்லை. யா அல்லாஹ், நீ நாடிவிட்டாய், விஷயம் ஹைராகிவிட்டது. எனவே மாஷா அல்லாஹ், நம்மில் அநேகமானோர் அதிகமாக அடிக்கடி சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாகவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவர்களாகவும் அடிக்கடி அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் தந்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு உயிர். இந்த உயிர் திடீரென்று போய்விட்டால் அது யாராக இருந்தாலும், எத்தனை வயதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும், மிகப்பெரிய ஆலிமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தக்வாதாரியாக இருந்தாலும், சுபஹுக்கு பிறகு அவர் மௌத்தாகினால் இஷாவுக்கு முன்னால் அவர் நிச்சயமாக கபரிலே அடக்கப்படுவார். அசருக்கு பின்பு அல்லது லுஹருக்கு பின்பு அல்லது மக்ரிபுக்கு பின்பு அவர் மௌத்தாகினால் நிச்சயமாக, சத்தியமாக அடுத்த நாள் லுஹருக்கு முன்பு அவருக்கு கபரு நிச்சயம். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சொந்த வீடுகளில் வாழ்ந்தாலும் சரி, கூலி வீடுகளில் வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, பணக்காரர்களாக வாழ்ந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக வாழ்ந்தாலும் சரி, ஜக்காத்தை எடுக்கக்கூடியவராக வாழ்ந்தாலும் சரி, நாம் எப்படி வாழ்ந்தாலும், நமக்கு வீடு இருந்ததோ இல்லையோ, வாகனம் இருந்ததோ இல்லையோ, சொத்து செல்வம் இருந்ததோ இல்லையோ, நமக்கென்றொரு கபர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம பயணம் போறோம், கேலுக்கு போயிட்டு வருவோம், ஈப்போக்கு போயிட்டு வருவோம்,
டாய்லெட்டுக்கு போயிட்டு வருவோம், பெண்கள் கிச்சனுக்கு போயிட்டு வராங்க அல்லது ஹாலுக்கு போயிட்டு வராங்க, பள்ளிவாசலுக்கு 5 வக்துக்கு இங்க வரும். எங்க போறீங்க? நான் இந்த பஜாருக்கு போயிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த பிரயாணம்? ஒன்றோ தூரத்து பிரயாணம் அல்லது பக்கத்தில் உள்ள பிரயாணம். இப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு வந்தீங்க? நம்ம பயானுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் எதுக்கு வந்தேன்? பயான் பண்றதுக்கு வந்தேன். பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நோக்கத்துல போவேன், நீங்க இன்னொரு நோக்கத்துல போவீங்க. நாளைக்கு உங்களோட சொந்த வேலைகளுக்காக அனைவரும் வெளிக்கிளம்பி செல்வீர்கள். ஒவ்வொரு நாளும் பல பயணங்களை சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு பயணத்துக்கு போவோம், நமக்கு தெரியாது என்ன பயணம் என்று. ரகசியம், நான் மௌத்தாவதற்கு போய் கொண்டிருக்கிறேன். ஆனா நமக்கு தெரியாது. எங்க போறீங்க? 8 மணிக்கு கிளம்புறார், 9:30 மணிக்கு ரூஹு பிரிய போகுது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர ஆயத்தம். 1.5 மணித்தியாலம் இருக்குது. மூச்சு, தண்ணீர், சாப்பாடு, பார்வை, கேள்வி, கோட்டா முடிவடையும் 1.5 மணித்தியாலத்தில். ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. போறாரு. எங்க போறீங்க? நான் கேள்வி போயிட்டு வரேன். எப்ப வருவீங்க? நான் அசருக்குள்ள வந்துருவேன் இன்ஷாஅல்லாஹ். அசருக்கு ஜனாசா மையத்து வீடு தெரியுமா நமக்கு? அல்லாஹ் அனைவருடைய ஹயாத்தையும் நீளமாக்கி வைப்பானாக. சாலிஹான அமல்களோடு சுவர்க்கவாதியாக கலிமாவோடு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான திருமுகத்தை பார்த்து கொண்டே ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மௌத்தை நாம் நினைக்காததால், மௌத்து நம்முடைய சிந்தனையில் இல்லாததால் நாம் அதிகமாக பாவம் செய்கிறோம், அதிகமாக குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறோம், புறம் பேசுகிறோம், கோல் சொல்லுகிறோம், கோல் கேட்டு பிரச்சனைகளை உருவாக்குகிறோம், குடும்பத்தை பிரிக்கிறோம், கோபம் வந்தால் பெருமையோடு பேசுகிறோம், மனதை நோவி